வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் டிஆர் பில்டர்ஸ்லேருந்து. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி 20 mm, 12 mm, 6 mm டஸ்ட் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத நம்ம க்ரஷர்லேருந்து டேரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் பங்கர். அப்படிலாம் நம்ம வந்து ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச அந்த ரா மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கரில் போடுவோம். ஸோ பங்கரில் போட்டுட்டு பங்கர்லேருந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மிஷினு. இந்த மிஷின்லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஆகி செகண்டரி மிஷினுக்கு வந்து போகும். செகண்டரி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வழியாக நமக்கு நம்ம போட்ட அந்த ரா மெட்டீரியலில் ஃபில்டர் பண்ணி இந்த செகண்டரி மிஷின் வந்ததுக்கப்புறம் க்ரஷ் அண்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி இதை வந்து 30 mm and 20 mm டிவைட் பண்ணிடும். ஸோ இந்த மிஷின் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி பியூரிட்டிக்காக 30-20 mm ஜல்லியை இன்னும் கொஞ்சம் பியூரிட்டிக்காக ஸ்க்ரீன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 mm, 6 mm ப்ளஸ் டஸ்ட்டாக வந்து நமக்கு சேரிகேட் பண்ணி கொடுத்துரும். இப்படி தான் க்ரஷரில் வந்து சைட்டுக்கான ஜல்லியை வந்து நம்ம தயார்படுத்துகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஜல்லி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய எம்சாண்டோ பீசாண்டோ எப்படி கிடைக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம எம்சாண்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 12 mm ஜல்லியை நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி க்ரஷ் பண்ணி டபுள் வாஷ் பண்ணி நம்ம கொடுக்குறதா நமக்கு கிடைக்கிற எம்சாண்டும் அதே கான்செப்ட் தான் நமக்கு கிடைக்கிற பீசாண்டும்.